நாங்க பள்ளியாஸ்தர்ல இருந்து பள்ளியாஸ்தர வெள்ளங்கள் நம்ம கதைக்கிறோம். என்னன்னா நேத்து இதே இடத்துல இருந்து நாங்க பொறப் கண்ட விஷயமா உலமா சபை, கல்பிட்டி உலமா சபை, புத்தளம் உலமா சபை, கொழும்பு உலமா சபை எல்லாத்துக்கும் நாங்க அறிவிச்சோம். அறிவிச்சு நம்மள எல்லாம் பள்ளியாஸ்தரை கேவலமா மெசேஜ் பேஸ்புக்ல போட்டு நீங்க இப்ப உலமா சபை இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த பொறைய பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். நேத்து பார்த்தாலுக்கு சாக்கியோட தான் நிக்கிறாங்க ஆளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று இதே இடத்துல இருந்து தலைப்புறை பார்த்ததாக நாங்க எங்களுடைய பள்ளிவாசல் கிராமத்திலிருந்து 4 பேர் சாட்சியம் அளிக்க வந்தோம். பள்ளிவாசத்துறை கிராமத்திலிருந்து புத்தளம் ஜமியத்துல்லமாவின் ஆபீஸுக்கு நாங்க சாட்சியம் அளித்தோம். நாங்கள் பிறை கண்டம் என்று சொல்லி அந்த பிறையை அவங்க குறிப்பிட்ட டைமில் காணையில் சொல்லி எங்களுடைய பேச்சை தட்டி கழித்து விட்டார்கள். ஆனால் பிறை இதுவரையிலும் தொடர்ந்தும் பிறை தென்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. உலமா சபையால் நேற்று சொல்லியிருந்தாங்க 6 மணியில் இருந்து 6:20 இருந்து 6:40 வரை தான் தலைப்புறை தென்படும் என்று. ஆனால் இப்பொழுது 6:43 வரைக்கும் இன்னும் மறையவில்லை. இது எங்களுடைய கணிப்பின்படி இது 2வது முறையாகத்தான் நாங்கள் இது பார்க்கின்றோம். நேற்று எங்களுடைய பேச்சை அவங்க மதிப்பளித்தாலும் அதற்குரிய துறை கண்டதுக்குரிய சாட்சியம் 4 பேர் அளித்ததற்கு அவங்க அது நீங்கள் பிறை காணவில்லை, அதை வீணசத்தான் கண்டீர்கள் என்று எங்களுடைய உறுதியாக சொல்லி எங்களை அந்த இடத்திலிருந்து இந்த விஷயம் அவமானப்படுத்தின ஒரு கட்டத்தை நாங்க பார்த்தோம். அவமானப்படுத்தினதென்றா உங்களுடைய கருத்தை நீங்க முன்வைத்து எங்களுடைய கருத்தை எடுபடாமல் ஆக்கிவிட்டீர்கள். அதனால் இந்த 2வது புரை என்று நாங்கள் 100% இதை சுவராக சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த முறை இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இதுக்கு ஜமியத்துல்லமா இப்போ இவ்வாறான பொதுமக்களுடைய கருத்துக்களை நீங்கள் தட்டிக்கழிக்கும் ஆனால் உங்களுடைய ஜமியத்துல்லமாவின் புரை கமிட்டியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான ஒரு நிலைமைக்கு வரும். அதனால் இதற்கு பிறகு இவ்வாறான தவறுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ளும்படி மிக பன்மையாக ஜமியத்துல்லமா மற்றும் பெரிய பள்ளியின் துறைக்குழு சார்பாக அவங்களுக்கும் கேட்டுக்கொள்கின்றேன்.